ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। பாரதியார் பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம போன வாரம் வந்து அவர் வெளிப்படையாக அத்வைத வேதாந்த ஞானத்தை அதில் பேசக்கூடிய ஒரு பாடல். இந்த வாரம் வந்து அவர் அதை சொல்லாமல் சொல்லியிருக்கார். உள்ள மெட்டஃபாரிக்கலாக தான் பேசுகிறாரு. நம்ம தான் அதுலேருந்து உள்ளேருந்து அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல். ஆனால் அர்த்தமே புரியாது படித்தா. அப்படி தான் இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து ஏன் எல்லாருக்கும் அர்த்தம் புரியாட்டியும் பிடிக்குது அப்படின்னா, அந்த கவிஞர் அவர் மகாகவி இல்லையா, அதனால் அப்படி கோக்குறார் வார்த்தையை. நம்ம எதிர்பாராத வார்த்தையை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தையோட டெஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு புரியுது. அது என்ன சொல்கிறாருன்னு உள்ள அர்த்தம் புரியாட்டியும் வார்த்தைகள் அந்த கோர்த்த விதமும் அது நமக்குள்ளே எழுப்புகிற அந்த உணர்வும் அந்த ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வரார் இல்லையா, அது வந்து நம்மளை அப்படியே கேப்டிவேட் பண்ணி பிடிக்க வைக்குது. அதனால தான் எல்லாருக்கும் புரியுது. ஆனால் இந்த பாடல் அதனுடைய உள்ள அர்த்தமோட பார்க்கும் பொழுது ஆஹா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். இந்த பாடல் வந்து நம்மளுடைய குரு ஏற்கனவே எழுதி விளக்கி புஸ்தகமாக கொடுத்தது அக்னி குஞ்சு. எல்லாருக்கும் பிடித்த பாடல். அப்பாவுடைய அந்த விளக்கத்தை ஒட்டியே தான் நான் இங்கே இப்போ சொல்ல போகிறேன். அந்த பாடல், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தீத்தோம். இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டான்ஸா இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டான்ஸாவில் அக்னி குஞ்சு, இந்த வார்த்தை நயம்தான் நம்மளை ஈர்க்கிறது. அது தீப்பொறின்னு சொல்லாமல் அக்னி குஞ்சுன்னு சொல்கிறாருல, அப்படி தான் நம்மளை வந்து கேப்டிவேட் பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாரு, ஒரு காடு, பெரிய புதர் மண்டிய ஒரு இருள் மண்டிய ஒரு காடு, அதில் ஒரு பொந்துனா ஒரு குகை எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். இப்போ இருட்டு அப்படின்றது எதுக்கான ஒரு அடையாளம்னா அறியாமை. இருட்டுனா அறியாமை. இங்கே எதை பற்றிய அறியாமை சொல்கிறாருன்னா, என்னை பற்றிய அறியாமை. என்னிடம் என்னை பற்றிய அறியாமை இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நான் என்னை இந்த உடல் மனதில், இந்த உடலில் இருக்கும் இந்த உடல் தான் நான் நினைக்கிறேன், இதுதானே நானுன்னு சொல்கிறேன். அதுதான் அறியாமை. ஸோ அறியாமை இருக்குது, அதனால நான் என்னை இப்படி நினச்சிக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. என்னை நான் இந்த உடலாக பார்க்கறது தான் அறியாமை. ஒரு விஷயத்தை தப்பாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அது எனக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அப்போ அதுதான் அறியாமை. இப்போது நான் இந்த உடம்புன்னு நான் ஒரு கணக்கு வச்சுட்டேன். நான் இன்னும் மறந்து போய் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்லாம் வச்சுக்கல. நேச்சுரலாக யூனிவர்சலாக எல்லாரும் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உடம்பு நான் அப்படின்னொன்னே உடனே என்ன ஆகுது, இந்த உடல் எப்படிப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரியுது, அழியக்கூடியது. இதில் நான் மற்ற உடல்களோடு நான் கம்பேர் பண்ணும்பொழுது பல குறைகள் உடையதாகவும் இருக்குது. இந்த குண்டு குள்ளம் ஒல்லி பல்லு தெத்து பல்லாக இருக்குது, நர விழுந்துடுச்சு, இப்படியெல்லாம் வந்து பல குறைகள். அப்புறம் இந்த உடலாக நான் வாழும் பொழுது வாழ்க்கையில் பல குறைகள், என் வாழ்க்கையில் இது இப்படி அமையல அப்படி அமையல அப்படின்னு. இந்த குறைகள் எல்லாம் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்க முடியல. இந்த குறை உடையவனாக இருப்பதை, அழிந்து போவனாக இருப்பதை என்னால் ஏற்க முடியாததுனால குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக
நான் வந்து கர்மத்தில் இறங்குகிறேன், அதாவது செயலில் ஈடுபடுறேன். அப்போது இந்த குறைகளால் எனக்குள்ளே வந்து ஆசைகள் வளர்ந்து நிற்குது, பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்து நிற்குது. நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் குண்டும் குழியும் புதருமா இருள் மண்டிய ஒரு காடாக என் இதயம் இருக்குது. ஏன்னா இந்த உணர்வுகள், ஒரு ஆதங்கங்கள், என்னுடைய துக்கங்கள், இந்த குறை எண்ணம், இந்த பச்சாதாபம், இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இருக்கிறவங்க என்கிட்ட இல்லாதது இன்னொருத்தர்கிட்ட இருந்தால் அங்கே ஒரு பொறாமை, அடைய முடியாததுக்கு வந்ததுனால ஒரு சோகம், இல்லாட்டி அந்த தடை மேலே இருக்கிற கோபம், அப்படின்ட்டு ஒரு இருள் மண்டிய காடாக இந்த இதயம், அந்த இதய குகையில் அந்த உள்ள ஒரு அறியாமை, என்னை பற்றி அறியாமை, இந்த காடு. இப்போது அறியாமையில் நீக்கிறதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது? ஒருத்தன் வந்து அரை இருளில் கயிறு சுருட்டி கிடக்கிறத பாம்புன்னு பார்த்து பயந்துடுறான். இப்போது அலறுறான், எல்லாரையும் கூப்பிடுறான், ஃபோன் எடுத்து வந்து அனிமல் கண்ட்ரோலெல்லாம் கூப்பிடுறான். அப்படி பதட்டமும் பயமும் இல்லையா? இப்போது ஒன்றை அறியாமையில் ஏதோ இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதை தவறாக கணக்கிட்டு அதனால் ஏற்பட்ட பயம். அதுதான் இங்கேயும் நான் இருக்கிறேன்னு தெரியுது, ஆனால் என்னை நான் உடம்பாக பார்த்துட்டு அதனால் ஏற்பட்ட இந்த பயமும் ஆசையும், அதனால் நான் பல காரியங்களில் ஈடுபட்டு அந்த காரியங்களினால் நான் கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஜென்மத்தில் அந்த ஆசைகள் நிறைவேறலை, கர்மம் வேற, நான் செய்த காரியங்கள்னால அதனுடைய பலன்கள் கர்மாவாக அக்குமுலேட் ஆகிருக்கு. இன்னும் ஜென்மங்கள் இன்னும் ஜென்மங்கள்னு இந்த ஜென்மம் இந்த ஒரு முடிவில்லாத ஒரு காடு, அதில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. திக்கு தெரியாத காட்டில்னு பாரதியாரே எழுதுறாருல, அப்படி இந்த வாழ்க்கையில் ஒரு இருள் படிந்த வாழ்க்கையாக தான் இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையான்னா, அப்பப்போ அந்த காட்டில் எங்கேயோ மரத்துக்கு நடுவில் ஒரு சூரிய பிம்பம் உள்ள வந்து ஒரு வெளிச்சமும், ஒரு கொடியில் பூத்த பூ மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வருது, அதை பிடிச்சிக்கிட்டு இப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு திண்டாடுற ஒரு வாழ்க்கை. இந்த சம்சாரம் தான், இது பேர் சம்சாரம். இந்த சம்சாரம் தான் அவர் சொல்கிற இந்த காடு. இந்த காட்டில் இருக்க பொந்தில் என்ன போய் கொண்டு வந்து வச்சாராம், அக்னி குஞ்சொன்று பொந்திடை வைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த கயிறை பாம்பாக பார்த்தவனுக்கு, பயந்து அலறினவனுக்கு, அங்கே கயிறை போய் நீங்கள் அடித்து கொன்னெல்லாம் காட்ட தேவையில்லை, லைட்டை போட்டால் போதும், பாம்பு இல்லை கயிறு தான் தெரியும். அப்போ இங்கே இந்த அடர்ந்த காடாக இருக்கும் என் சம்சாரத்தை நீக்கக்கூடிய ஞானம் எதுவாக இருக்கும்னா, இதுக்கு மூல காரணம் எது? மூல காரணம் என்னை பற்றிய அறியாமை. அந்த அறியாமையை நீக்கும் ஞானம் தான் அந்த அக்னி குஞ்சு. அப்போது அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, இந்த வேதங்கள் சொல்லுது, கடவுள் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து உள்ளே சொல்லும் பொழுது இதுக்கு மேலே போக முடியாதுன்னு ஒன்று முட்டி நிற்போம் இல்லையா, அதுதான் கடவுள். அந்த கடவுள் என்ன அப்படின்னா சைத்தன்யம், அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது. சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பாரதியாரே இன்னொரு பாட்டில் சொல்கிறார். சுத்த அறிவுன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம கான்ஷியஸ்னஸை தமிழில் அறிவுன்னு சொல்லுவோம். ஆனால் அறிவுன்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அறிவு, கவிதை அறிவு அப்படிலாம் நினச்சிடக்கூடாதுன்னு சுத்த அறிவுன்றார். எல்லாத்தையும் நான் ஏன் அறிகிறேன்னா, நான் கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸாக இருக்கனால தான் என்னால் அறிய முடியுது. அந்த அறிவை குறிப்பிடும் போது சுத்த அறிவு, அந்த கான்ஷியஸ்னஸ், அதுவே கடவுள், அதுவே பிரம்மம் அப்படின்ற பேரோட சொல்லுது. பிரம்மம்னா பெரியது அப்படின்னு சொல்லுது. அப்போது கடவுள் தான் இந்த ஜகத்துக்கே காரணம் இல்லையா? அப்போது கடவுள் தான் இந்த ஜகத்தையே படைத்து காத்து தன்னில் லயம் அடக்கி கொள்கின்றவர். அப்போது கடவுள் சுத்த அறிவு கான்ஷியஸ்னஸ்னால் அவர் ஜகத்தை வந்து எப்படி அவர் வந்து கொண்டு வந்திருப்பார்? கடவுள் கான்ஷியஸ்னஸ், நம்ம தான் கான்ஷியஸ்னஸ்ஸு. இப்போது அவர் தான் இருக்கார், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஜகத்து வரணுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஏதாவது பொருளாக, எங்கள் பொருளே இல்லை, அங்கே இடம் இல்லை, என்ன அவர் தான் இருக்கார். அப்போ அவர்கிட்ட எண்ணமாகத்தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் கற்பனையில் வந்து ஒரு ஆகாயம் வரணும், அதில் வந்து பல நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரியனாக அதை சுற்றி கோள்கள் இருக்குது, அந்த கோள்களுக்கு நிலா எல்லாம் இருக்குது, அதில் ஒரு கோள் பூமி மாதிரி
அந்த கோளில் வந்து மலை, ஆறு, கடல் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஜீவராசிகள் தோன்றி வருது. இப்படி எண்ணமாகத்தான் இருக்கிறது. இப்படி இது எல்லாமே இந்த என்டையர் பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸும் பகவான் கிட்ட, அதாவது கடவுள்கிட்ட எண்ண ரூபமாக இருக்கிறது. அதில் இப்போ இந்த உடல் அப்படின்றது ஒரு எண்ணம், இந்த மனம்ன்றது ஒரு எண்ணம். இந்த எண்ண ரூபமாக எல்லாத்தையும் தோற்றுவிச்சுட்டு இந்த உடல் மனம் வழியாக அதே அந்த கடவுளே கான்ஷியஸ்னஸாக அந்த அவரே பார்த்துக்கிறார். இந்த ஒரு உடலிலையும் இந்த உடல் எண்ணம், மனம் ஒரு எண்ணம், அந்த உடல் மன எண்ண தொகுதி வழியாக அந்த கான்ஷியஸ்னஸ் மற்ற எண்ணங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்போது என்ன இருக்குன்னா, அறிவுணர்வின் எண்ணமாக இந்த ஜெகத் இருக்கு. அப்போ இந்த முழு ஜெகத், இந்த பிரபஞ்சம், அப்புறம் நம்ம இப்போ வெறும் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை சொல்கிறோம். ஆனால் தேவலோகமாக இருக்கட்டும், ஸ்வர்கலோகமாக இருக்கட்டும், கீழ் உலகங்களாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் எல்லா இந்த ஒட்டுமொத்த ஜெகத் ஒன்று விடாமல் அந்த சைத்தன்யத்தில், கான்ஷியஸ்னஸில் எண்ணமாகத்தான் இருக்கிறது. அந்த எண்ணத்தை ஒரு உடலிலும் அதாவது இந்த மனித உடல் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளின் உடலில் இருந்தும் உள்ளிருந்து அந்த கான்ஷியஸ்னஸை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறது. அப்போது இதை என்ன சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது அது இறைவன் அப்படின்னும், ஒரு உடலில் அது ஜீவன் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். அப்போது அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஒரு தனி ஜீவன்கள், இந்த ஒரு தனியாக தெரியக்கூடிய மலை, கோள்கள், இதனுடைய தொகுதி தான் இறைவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன ஆகுது, நிறைய ஒன்று சேர்த்து அது இறைவன் சொல்லிட்ட மாதிரி ஆயிடுது. இல்லை, இறைவன் அங்கே தாரதமியம் இல்லாமல், ஒரு வேதம் இல்லாமல் அவர் அபிண்ணமாக கான்ஷியஸ்னஸ் தான் இருக்குது. அதை ஒரு உடலிலிருந்து நான் இந்த உடல் மட்டும் என்னை தவிர மற்றதெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்பொழுது அதை வியஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மொத்தமாக சமஷ்டி, தனித்தனியாக வியஷ்டின்னு சொல்கிறோம். இந்த வியஷ்டி அப்படின்றது இந்த 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 மனதில் ஏற்படும் அனுபவத்தின் மூலம் நான் சொல்வது. ஆனால் வியஷ்டியே இல்லை, சமஷ்டி தான் இருக்கிறது, சமஷ்டி தான் இருக்குது. அதை நான் தான் வியஷ்டி பண்ணிக்கிறேன். இதை தனியாக நான் இதுக்குள்ளே இருக்கேன்ட்டு நான் என்னமோ துண்டுபட்ட ஒரு நபராக என்ன நான் பார்த்துடுறேன். அப்போது அந்த சைத்தன்யம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஒட்டுமொத்த ஜகத்துமே அந்த சைத்தன்யத்தில் இருக்கிறது. அதே சைத்தன்யம் இந்த உடல் வழியாக இந்த உலகத்தை பார்க்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கற்பனையில் ஏதோ அந்த சைத்தன்யத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து இந்த உடம்பு வழியாக உள்ளே இருந்து பார்க்குற மாதிரி அப்படி இல்லை. நீங்கள் இப்போ இந்த க்ஷணம் கண்ணை மூடி உட்கார்ந்து இந்த உலகம் பார்க்கப்படும் பொருள், இந்த உடலால் பார்க்கப்படும் பொருள் இந்த உலகம், இந்த உடல் நான் அறிகின்ற ஒரு வஸ்து, மனம் இருக்கு, நினைவுகள் இருக்கு, என்னுடைய புத்தி உணர்வுகள் இருக்கு, இதெல்லாம் என்னால் அறியப்படும் விஷயம். இது எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கும் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த கான்ஷியஸ்னஸை என்ன ஒரு பொருளாக பார்க்க முடியல, ஆனால் எனக்கு தெரியுது, அதை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல, ஆனால் தெரியுது அது நான் தான். அந்த கான்ஷியஸ்னஸ் இப்போ நம்ம அந்த இப்படி பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதுதான் சாக்ஷாத் முழுமையாக பரபிரம்மம். இந்த பிரம்மத்தின் ஒரு துண்டெல்லாம் கிடையாது, முழுமையாக இந்த ஜகத்தே எதில் இருக்கிறதோ கடவுள் சாக்ஷாத் இங்கே இருக்கார். இப்போ இந்த ஒரு அறிவு இருந்தது இல்லையா, அந்த ஜகத்தையே காத்து தன்னில் படைத்து தன்னில் தாங்கி நிற்கும் அந்த பரபிரம்மம் நானே. இதுதான் அக்னி குஞ்சு, இந்த பரவித்யா அப்படின்னு சொல்கிறோம். வித்யானா அறிவு, பரவித்யா அபரவித்யான்னு சொல்கிறோம். பர என்றால் மேலான உயர்ந்த, அபர என்றால் மேலானது அல்லன்னு அர்த்தம். அப்போது எதெல்லாம் அபரவித்யா, நம்ம ஸ்கூலில் காலேஜில் புக்கில் படிக்கிறது எல்லாம் அபரவித்யா. வேதம் அபரவித்யா, வேதாந்தம் உபனிஷத்கள் அபரவித்யா. அதில் வர மகா வாக்கியங்கள் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி வாக்கியம் கூட அபரவித்யா தான். ஆனால் அந்த வாக்கியத்தை குரு நமக்கு தெளிய வைக்கும் பொழுது என்னுள் அந்த விருத்தியாக ஒரு அறிவு தோன்றுச்சு.
நான் தான் அது அப்படின்ட்டு. அந்த அறிவு அதுதான் பரவித்யா. அந்த ஒரு சொல், ஒரு சின்ன புரிதல், பெரிய புக்கெல்லாம் கிடையாது, அந்த ஒரு சின்ன புரிதல், அதுதான் அக்னி குஞ்சு. ஏன்னா அக்னி ஒளி இல்லையா, அந்த ஞானம், அந்த சின்ன பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அக்னி குஞ்சு. அதை கொண்டு போய் இந்த புத்தியில வச்சோன்னு, புத்தின்ற அந்த குகைக்குள்ள வச்சோன்னு அது வெந்து தணிந்தது காடு. ஏன்? நான் தான் அந்த கான்சியஸ்னஸ். என்னை பற்றி நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் காலி. நான் இந்த உடல், நான் அழிஞ்சிடுவேன், நான் குறைவுடையவன், என்னால் அடைய வேண்டியது இருக்குது, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, இன்னும் எத்தனை கர்மங்கள் இருக்குதோ, எத்தனை ஜென்மங்கள் இங்கே வெந்து தணிந்தது காடு. இந்த கான்சியஸ்னஸ் தான் நான் தெரிஞ்சோன்னு இந்த சைத்தன்யம் அது முழுமையாக தான் இருக்குது. அதில் பாகங்கள் கிடையாது, உறுப்புகள் கிடையாது. அப்படி முழுமையான சைத்தன்யம், பாகங்கள் உறுப்பில்லாதது, எதையும் செய்யாது, மாறாது. அது அது செய்யவும் செய்யாது, செய்விக்கவும் கிடையாது. இதை தான் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு. அர்ஜுனா, இந்த ஆத்மாவை கொல்பவன்னு நினைக்கிறவனும் கொல்லப்படுறவன் நினைக்கிறவனும் ரெண்டு பேருமே ஒழுங்கா தெரிஞ்சுக்கலடா. ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. அப்புறம் சொல்றாரு, ஆத்மா செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அப்போ இந்த கான்சியஸ்னஸோட பிரசன்ஸ்ல இந்த என்ன ரூபமாகிய இந்த ஜகத், இதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த கான்சியஸ்னஸோட பிரசன்ஸ்ல இந்த மனம் இருக்கு இல்லையா, அதுவே அறிவுணர் உடையதாக இது இருப்பது போல அந்த பாரோ பண்ணிக்குது அந்த கான்சியஸ்னஸோட லைட்டை. அதில் இங்கே நிகழ்வுகள் நடக்குதே தவிர கான்சியஸ்னஸ் எதையும் செய்வதும் கிடையாது, அனுபவிப்பதும் கிடையாது, கொல்வதும் கிடையாது, கொல்லப்படுவதும் கிடையாதுன்னா நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை அப்படின்ற புரிதல் அப்புறம் இந்த இந்த சம்சாரம்ன்ற இந்த கடல் ஜென்ம ஜென்மமாக நான் சுமந்துக்கிட்டு இருக்கணுமேன்னு இருந்த பெரிய அந்த கர்ம மூட்டை, இன்ஃபைனைட் கர்மா, முடிவற்ற கர்மம், இனி என்னென்ன ஜென்மம் எடுப்பனோன்னு தெரியலன்னு பயந்துருந்தேன். எல்லா ஜென்மமும் அழிஞ்சு போச்சு. ஏன்னா நான் செய்பவன் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அந்த கர்மா மேலே இருக்கிற ஓனர்ஷிப் இல்லை. இது எனக்கு நான் செஞ்சேன்னு சொல்கிற வரைக்கும் தான் அது என்னோட கர்மா. நான் தான் சைத்தன்யமாச்சு. சைத்தன்யமா என்னோட ப்ரெசன்ஸ், நான் ஒரு ப்ரெசன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ், அவேர்னஸ். நான் எதையும் செய்யலை. அப்போது அந்த கர்மமே எரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு பகவான் பகவத்கீதையில். இந்த ஞான அக்னியில் எப்படி இந்த சுள்ளிக்கட்டைங்க, இந்த சமித், அதெல்லாம் அந்த அக்னி, அந்த ஹோம அக்னியில் படப்படன்னு எரிஞ்சு சாம்பலாக இல்லாமல் போதோ, அந்த மாதிரி இந்த கர்மமெல்லாம் எரிஞ்சு இல்லாமல் போயிடுதுடா. இந்த ஜென்மம் எடுப்பதற்கு ஆன காரணமே இல்லாமல் போகுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதுதான் வெந்து தணிந்தது காடு. நம்ம என்ன சொன்னோம்? எந்த சைத்தன்யம், கடவுள் அப்படின்னு சொல்கிற அந்த பரபிரம்மம் சாக்ஷாத் இங்கே இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா சின்னது, பரமாத்மாவில் போய் சேரணும் இல்லை, அப்படியே முழுமையாக இங்கே இருக்கிறது. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அக்னி எரியும் போது அதுலேருந்து பொறியாக வெளியில் வருது. அந்த பொறி பார்க்க சைஸில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய வெப்பமும் ஒளியும் இந்த தழலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. எந்த வகையிலும் இறைவன் அப்படின்னு இந்த ஜகத்தே அபிமானித்து கொண்டிருக்கும் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சர்வஜனாக, சர்வ வல்லமை உடையவராக, சர்வ கீர்த்திகளும் அவரது, சர்வ சக்தியும் அவரது, சர்வ ஐஸ்வர்யமும் உடையவராக இருந்தாலும் நான் இந்த உடல்ல ஒரு ஜீவனாக அனுபவிக்கும் பொழுது எல்லாமே அல்ப உள்ளது. அல்ப சக்தி, அல்ப செல்வம், அல்ப புகழ், ஒரு 10 கான்டாக்டுக்கு தான் என்ன தெரியும், அவ்வளோதான் இருக்கோம் நம்ம. அப்படி இருந்தாலும் ஸ்வரூபத்தில் அந்த சாக்ஷாத் பரபிரம்மே அப்படின்னு தெரியும் போது தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு. அந்த நான் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த அடர்ந்த காடே வெந்து பொசுங்கி விட்டது. தத்தரிகிட தித்தோம்னு ஆனந்த களிப்பாக பாடுறார். இப்படி இந்த 2 வரிகளில் அக்னி குஞ்சுன்ற ஒரு வார்த்தையை
ஒரு இடத்துல பரவித்யான்னும் இன்னொரு இடத்துல அந்த அக்னி குஞ்ச ஜீவாத்மா பரமாத்மான்னு ஜீவேஸ்வர ஐக்கியத்தையும் கொண்டு வந்து அழகா 4 லைன்ல இந்த அக்னி குஞ்சுன்ற இந்த கவிதையில அவர் சொல்லிடுறார். அடுத்த ஒரு ஸ்டான்ஸா இந்த இதுல இருக்கு. அதுல என்ன சொல்றாரு, வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், கூ கூ என்று விண்ணை துளைக்குது காற்று, சட்டச்சட சட்டச்சட தட்டா சட்டச்சட சட்டச்சட தட்டா என்று தாளம் கொட்டி கணைக்குது வானம் அப்படின்ட்டு ஒரு அந்த வார்த்தைகள்ல ஒரு புயல் அட மழையை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த உணர்வு அப்படியே கொண்டு வராரு. ஒரு புயல் மழை, இந்த ஞானம் வந்தப்புறம் ஒரு புயல் வீசுது. ஏன்னா என்னுடைய இவ்வளவு நாள் நான் கொண்டிருந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படியே மாறி போச்சு. என்னை பற்றி என்னோட ஐடென்டிட்டி மாறிடுச்சு. நான் என்னுடைய இந்த உடல்னு நான் அபிமானித்தனால வந்த எல்லா துயரங்களும் விட்டு போயிடுச்சு. அப்போ அதுதான் இந்த ஒரு எனக்குள்ள வந்து நான் இந்த உடலா இருந்த வரைக்கும் தாபத்ரயம்னு சொல்றோம்ல, என்னாலும் இந்த உலகத்தாலும் கூட இருக்கிறவங்களாலும் எத்தனை துன்பங்கள்னு ஒரு தாபம். முதல்ல அக்னி எரிச்சுது, இப்போ உள்ள இருந்த தாபம்ன்ற அக்னிய இந்த அடை மழை புயல் வந்து அடிச்சிருச்சு. ஒரு மழை பெய்து ஒழியுது. புயல் வந்தா வெள்ளம் வரும் தான், டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும் தான், மரங்கள்லாம் விழுந்தான். ஆனா அதே சமயம் தூசி தும்பு குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். மழை பெஞ்சு ஓஞ்சோன்னா எல்லாம் சுத்தமா கழுவி விட்டது போல இருக்கும். அந்த ஓய்ந்த பிறகு ஒரு அமைதி இருக்கும். அப்போ இந்த ஞானம் வந்து என்னுடைய இந்த சம்சாரம்ன்ற காட்டையும் என் கர்ம மூட்டையும் எரிச்சிட்டு என் அதே மழையாக அந்த உள்ள இருக்கிற தாபத்ரயங்கள்ன்ற அந்த தாபன்ற அக்னி, ஆசைன்ற அக்னிய அடக்கிடுச்சு. அமைதி தான் இருக்கிறது. பராம் சாந்திம் அதிகச்சதி அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். அந்த மிக உயர்ந்த அந்த சாந்தி, நிலை குலையாத எப்பவும் இருக்கக்கூடிய நித்திய சாந்தியை அவன் அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்றார். இவ்வளோ அழகா இந்த கவிதையில சொல்லாமல் சொல்லியிருக்காரு இந்த கவிதை அக்னி குஞ்சு. நன்றி.